இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் 80களோட காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்கள்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் பிரதானமாக இருக்கும். விவசாயம் வேண்டாம் அல்லது விவசாயத்தில் பெரும்பாலும் எனக்கு பெரிய லாபம் கிடைக்கவில்லை, என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் உருவாக்கி கொடுக்கணும், குழந்தைங்க நல்லா படிப்பு கொடுக்கணும், சுகாதாரம் கொடுக்கணுங்காக அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கப்போ அவங்களுக்கு இருந்த பிரதானமான சாய்ஸ் என்ன அப்படின்னா வெளிநாட்டில் போய் வேலை பார்த்து அதன் மூலமாக குடும்பத்தோட கடன் அடைச்சிடலாம், பிள்ளைங்களோட நல்லா படிக்க வைக்கலாம். இது போல் கனவுகளோட இருந்தவரோட எண்ணிக்கை வந்து ரொம்ப பிரதானம். ஏகப்பட்ட பேரை சொல்லலாம். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 10 வருடங்கள் 20 வருடங்கள் அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகளை வெளிநாடுகளிலே கழித்தவர்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரதானமாக இருக்கும். ஸோ அப்போ தமிழா என்ன நினச்சிது அப்படின்னா பல ஆண்டுகள் குடும்பத்திற்காக ஓடி உழைத்தவர்கள் ஒரு பக்கமும் அவங்களோட குடும்பத்தினர் ஒரு பக்கமும் வச்சும் வந்தோம். அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பெற்றாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் இழந்தாங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் பேசலாம் நினச்சோம். அப்படி நம்ம பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா பல வருடங்கள் குடும்பத்தை பிரிந்து வெளிநாட்டில் வேலை செய்தவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர். யாரெல்லாம் வந்து வெளிநாட்டில் 15 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்தவங்க, 20 வருஷத்துக்கு மேலே 1 2 3 4 5. ஓகே, நான் துபாயில் இருந்தேன் சார். 1988 நான் துபாய் போனேன். சின்ன வயசு 19 வயசில் போனேன் சார். 19 வயசு துபாய் போனீங்க. எத்தனை வருஷம் அங்கே இருந்தீங்க? நான் 2021 இப்போ கேன்சல் பண்ணிட்டு இருந்தேன் சார். ஓ ஓகே, 33 வருஷம் இருந்தேன் சார். துபாயில் தான் இருந்தீங்க. என்ன வேலை சார் அங்கே? பில்டிங்கில் லேபராக போனேன் சார். ஸ்டீல் கம்பி வேலை. கம்பி வளைக்கிறது. கம்பி வளைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது கம்பி வளைக்கிற வேலைக்கு வந்தீங்க. கம்பி வேலை தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தோணி அந்த டிராயிங்லாம் படிச்சுட்டு அப்புறம் நான் சூப்பர்வைசராக அப்படின் ரிட்டர் இங்கே வரும்போது சூப்பர்வைசராக வந்தீங்க. ஆமாம், இப்போ வரும்போது நான் சூப்பர்வைசராக வந்தேன். நான் போகும்போது எனக்கு 22 கிராம்ஸ் ஒரு நாளைக்கு சம்பளம். 22 கிராம்ஸ் 660 கிராம்ஸ் சம்பளம். அந்த சம்பளம் நான் ரொம்ப ஓவர் டைம்லாம் கஷ்டப்பட்டு எடுத்தேன்னாக்கா 750 800 கிராம்ஸ் எடுப்பேன். அப்போ நான் இப்போ வரும்போது நான் கேன்சல் பண்ணிட்டு வரும்போது எனக்கு 7500 கிராம்ஸ் சூப்பர்வைசராக இருந்தேன். ஓ, நீங்கள் வெளியே வரும்போது துபாயிலேருந்து வரும்போது சூப்பர்வைசராக வெளியே வந்தீங்க. ஆமாம். ஆனால் அதுக்கு மேலே கம்பி கட்டுறதுலேருந்து ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்கல்ல, அந்த நாட்கள் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு? இப்போ கம்பி கட்டுறதுங்கிறது உடனே பண்ண முடியாது, அதுக்கு சில இது வேணும், நேக்கா பண்ணலாம் கையில் இது பண்ணி விட்டுருவோம். இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டீங்க? எவ்வளோ கஷ்டம்? டெய்லி சார் ரொம்ப கடுமையான கஷ்டம் சார். டெய்லி கையில் ரத்தம் வரும் சார். ரத்தம் வராத நாளே இருக்காது. அந்த கம்பி பிடிச்சி வேலை செய்யும் கையில் பண்ணும்போது டெய்லி ரத்தம் வந்துடும். எப்படியாவது கையில் முறுக்கு கம்பி பட்டுரும். கம்பி போட்டு ரத்தம் வரும். கல்யாணம் எப்போ நடந்துச்சு சார்? கல்யாணம் 92 சார். ஓகே, போய் எத்தனை வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணீங்க? 4 வருஷம் சென்று வந்தேன் சார். வந்துட்டு கல்யாணம் பண்ணேன். ஓகே, திருமணம் பண்ணும்போது உங்களுக்கு அப்பயே தெரியுமா கல்யாணம் ஆகிட்டு உடனே துபாய் போயிடுவா அப்படின்னு தெரியுமா? போயிடுவாங்கன்னு தெரியும் சார். ஓகே, கல்யாணம் ஆகி 2 மாதம் தான் சார் அவங்க என் கூட இருந்தாங்க. முடிச்சுட்டு அப்படியே ஃபாரின் போயிட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும்ல சார் ஒரு ஒய்ஃபுக்கு எப்படி எழுதியிருப்பாங்க லெட்டர்னு. அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றும் எழுதுறேன். அப்போ நான் கன்சீவாக இருந்தேன் சார். அப்போ வந்து வயிற்றுல உள்ள என் ராசுக்குட்டியை பத்திரமா பார்த்துக்கோ அதுதான் எழுதியிருந்தார். அதுவே எனக்கு ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு, இந்த வார்த்தையை சொல்லி எழுதியிருக்காங்களேன்ட்டு. அப்படி எழுதிட்டு அப்புறம் படிச்சுட்டு கொடுத்துட்டாங்க. சொல்லிவிட்டு அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் எனக்கு திருப்பி அந்த லெட்டரை படிக்கணுன்னே தோணலை சார். அப்போ ஒரு நேரத்தில் நான் சொல்லிட்டேன் சார் அந்த விஷயத்த, இது மாதிரி படிச்சுட்டாங்க லெட்டரை, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் டைம் அது ஒரு 3 மாதம் கழிச்சு பெரிய பார்சல் ஒன்று வந்துச்சு. பார்சலில் பார்த்தீங்கன்னா 2 கேசட்டு வச்சு, ஒன்று அம்மா ஒன்று மாலதின்னு சொல்லி அனுப்பிட்டு இருந்தார் சார். அதை அவங்களே நிவர்த்தி பண்ணிட்டாங்க. அந்த குறையை வந்து அவங்களே தீர்த்து வச்சுட்டாங்க. அப்போ எங்கள் மாமியார் வந்து அடுத்தவங்கள்ட்ட கொடுத்தது கேட்டு பார்க்க முடியல. ஓகே, 2 கேசட் வரும், ஒன்று அம்மாக்கு இன்னொன்று மனைவிக்கு. அதை நான் கேட்டுக்கிறேன், அது அம்மா கேட்டுக்கிட்டேன். ஓகே, அதுக்கு பிறகுலாம் நாட்கள் ஓட 3 குழந்தைங்கள ஆயிடுச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா 3 குழந்தைங்களுக்குமே இவர் என் கூட டெலிவரி அப்போ அவர் கூட கிடையாது. எனக்கு அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப மனசை பாதித்த விஷயம் சார். எதோ ரொம்ப இழந்துட்டு நினைக்கிறீங்க? சின்ன பொண்ணுக்கு கை அடிபட்டுடுச்சு, கதவுல விட்டு கை அடிபட்டுடுச்சு. அப்போ நான் 3வது தம்பி வயிற்றுல. அப்போ தூக்கிட்டு போகும்போது என் கூட யாருமே வரல. அதோட போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ வந்து இவர் இல்லைன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். 2வது இன்னொரு விஷயம் என்னென்னா வீடு கட்டுறதுக்கு. அப்போ வந்து வீடு கட்டுறதுக்குன்னா ரொம்ப தூரம் இருக்குது. எங்கள் வீட்டுக்கும் நான் கட்டுற இடத்துக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும். அப்போ வந்து இப்போல்லாம் வண்டி சார். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் தான் சார். சைக்கிளில் வந்து நான் குழந்தைய கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு கொத்தனார் இருக்கிற இடத்துக்கு நான் போகணும் சார். போய் அங்கே நின்று கொத்தனார்லாம் வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா சித்தாளுங்களுக்குள்ளே ஒரு அளவுக்கு அவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனையாகி அவங்க போயிட்டாங்க. கல் எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அப்போ என்ன பண்ணேன், நிப்பாட்டிலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி அவங்க பணம் அனுப்பி நீ கொத்தனார் சம்பளம் கொடுக்கணும். என்ன பண்ணுறது, அன்றைக்கி நம்ம வீட்டுக்காரர் அனுப்பின பணம் வேஸ்ட்டாக போயிடுமே, நீ கொடுக்கணுமே, என்ன பண்ணுறது. நான் விடலை சார். இந்த ஒரு பக்கம் செவரில் வந்து கல்லை நான் எடுத்து தரேன் கட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் தூக்கி கொடுத்தேன் சார் கல்லை.
கொடுத்துட்டு கட்டாத வீட்டில் உள்ள சாமி ரூமில் உட்காந்து அழுதுருக்கேன். என் வீட்டுக்காரர் இருந்தாரா இந்த கல் வந்து என்னை எடுத்து கொடுக்க விட்டுருக்க மாட்டார். ஆனால் நான் பெருமையாக சொல்லிப்பேன் சார், எங்கள் வீட்டு ஒரு பக்கம் செவரு வந்து நான் எடுத்து கொடுத்த கல், அந்த செவரை கேட்டிங்கன்னா என் பேரை சொல்லும் அப்படின்னு. ஒரு வீட்டை வந்து முழுசா கட்டுறேன்னு சும்மா சொல்லாம முழுசா நீங்களே கட்டிருக்கீங்க அந்த ஒரு செவரை. இல்லை சார், அவரோட உழைப்பு அவர் கொடுத்த காசை வச்சு நான் சரியான முறையில் பயன்படுத்தினது சார். இப்போ இவர்கள்லாம் வந்து ஒரு 10-15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கூட தனியாக அவங்களுடைய இளமை காலம் எல்லாத்தையும் வந்து வெளிநாட்டிலே கழிச்சு குடும்பத்திற்காக உழைத்தவர். அவங்க ஒரு பக்கம் 15 வருஷம் தனியாக இருக்காங்கன்னா நீங்களும் ஒரு 15 வருஷம் தனியாக தான் இருக்கீங்க. ஒரு தனியாளாக ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 15-20 ஆண்டுகள் தனி ஆளாக ஒரு குடும்பத்தை நடத்துவது என்பது எவ்வளோ சவாலானது. வணக்கம், என் பேர் செல்வராணி, என்னோட ஊர் வந்து திருநெல்வேலி. நாங்கள் ரெண்டு பேரும் 15 வருட இளமையை தொலைச்சிருக்கோம். இவங்க வந்து எனக்கு 35 வயசுல தான் அவங்க வெளிநாடு போனாங்க. அப்போ போகும்போது நான் வந்து ஆசிரியர், கோயில்பட்டில் ஆசிரியராக ஒர்க் பண்ணேன். 2004 போகும்போது அப்போ அவங்கள வந்து நான் வழி அனுப்ப கூட என்னால் வர முடியல. அப்போ எலெக்ஷன் டியூட்டி போட்டிருந்தாங்க. அப்போ அவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு என்கிட்ட கேட்காரு வந்து, என்னம்மா எனக்கு இந்த மாதிரி நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், நான் போகலாமான்னு சொன்னேன். நீ தைரியமாக போமா, நான் பார்த்துக்கிறேன், குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. ஆனால் அவங்க அம்மா, அவங்க அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா கிடையாது, எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, நீ எடுக்கிற டெசிஷன் மிகவும் தவறு அப்படின்னாங்க. இல்லவே இல்லை, நான் பட்ட கஷ்டத்தை வந்து என் குழந்தைகள் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் 2 பேரும் இந்த வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணோம். என் குழந்தைகள், எனக்கு 2 பையங்க இருக்காங்க, எங்களோட பையங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போனார். வந்து என் மூத்த பையன் விஐடியில் படித்தான், எம்எஸ், மருமகளை எம்எஸ், இன்னைக்கு லண்டனில் ஒரு ஹை பொசிஷனில் இருக்கான் ஃபேமிலியோட. அதெல்லாம் அவருடைய உழைப்பு தான் காரணம். வந்து வேலைக்கு போகிறவங்க அது சொபிஸ்டிகேட்டடாக வந்து ஒரு வேலை சொல்லுவாங்களாமா. ஆனால் அங்கே போனவன்னா அவங்க சட்டவிரோதமான செயல்களை செய்ய சொல்லி அதை வந்து எப்படி மறைச்சு கொண்டு போகலாங்கிறத வந்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க சார். இதெல்லாம் வச்சு நீங்கள் கதையை நீங்கள் பண்ணுங்க சார் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க பேரெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க எனக்கு எதாவது ஃபோன் பண்ணுவாங்க, சார் இந்த மாதிரி உங்கள் ஃபேன் சார், நான் உங்கள் க்ரைம் கதையெல்லாம் படிச்சிருக்கேன், உங்கள் க்ரைம் கதைகளை காட்டிலும் பயங்கரமான விஷயங்களெல்லாம் இருக்குது சார், அதுதான் நான் சொல்ல வர்றேன், இந்த கதையெல்லாம் நீங்கள் பண்ணுவாங்க. இப்போ கூட நான் பார்த்தீங்கன்னா G5 ரேகை அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கதை வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் வந்து நடந்த மர்டர்ஸ் பற்றி தான் இந்த கதை. அதில் வந்து ஒருத்தர் சொன்னார், சார் இங்கே வந்து சில மர்டர்ஸ் நடக்குது, அந்த மர்டர்ஸில் வந்து இந்த உலகத்திலேயே ட்வின்ஸாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து கைரேகை பிரிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. எல்லாருக்குமே உலகத்தில் இருக்கக்கூடிய 750 கோடி மக்களுக்கும் 750 கோடி டிசைனாக தான் இருக்குது. இனிமேல் பிறக்க போகிற குழந்தைகளுக்கும் அப்படி எல்லா கைரேகையும் வித்தியாசமாக இருக்கும், யூனிக்காக தான் இருக்கும். அப்படிதான் இருக்கு. ஆனால் கொலை செய்யப்பட்ட ஒரு 5 பேருக்கு 5 பேருக்கும் ஒரே மாதிரி விரல் ரேகை இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு இன்சிடென்ட் எங்கிட்ட சொன்னார். அது எப்படின்னு நான் கேட்டேன். அது தெரியல சார் எனக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் என்னோட இமேஜினேஷனில் நான் வந்து ஒரு கதையாக உருவாக்கினேன். அந்த கதையை உலகை விலைக்கேள் அப்படிங்கிற டைட்டிலில் நான் ஒரு கதை எழுதினேன். அந்த கதை தான் இப்போ வந்து G5 வந்து இன்னிலேருந்து அது போயிட்டு இருக்கு, ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு.